நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மந்திர தங்கம் மழையில் நனையலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். திருவூர்னு ஒரு சக்தி வாய்ந்த ஊர். அந்த ஊர்ல மாயாண்டின்னு ஒரு சாமியார் இருக்கிறாரு. அந்த சாமியாரால பேச முடியாது. அவரு தினம் தினம் அந்த திருவூர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா செல்வ செழிப்பா இருக்கிறதுக்காக தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 6 மணி நேரம் தியானம் பண்ணுவார். இப்போ இவங்களுக்கு வயசாகி போச்சு. இவங்களோட பையனும் தினம் தினம் தியானம் பண்ணுற பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களோட பையன் பேர் ஆதி. மாயாண்டியோட பையன் திருவூரில் பிறந்தாங்க. மாயாண்டி கஜாவூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் தான் பிறந்தாங்க. ஆதி எப்போ தான் பிறந்த ஊரில் தியானம் பண்ண தொடங்குறானோ அப்போ நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதே நோக்கத்திலேயே மாயாண்டி அவரோட பையன் ஆதிக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லா மந்திர சக்திகளையுமே சொல்லி தராங்க. ஆதி எதுக்காக தியானம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அவருக்கு தங்கம் மேலே உள்ள ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம அப்பா மட்டும்தான் மந்திர சக்தியால் தங்க மழை பொழிய வைக்கிறாங்களே, நம்மளும் பண்ணணும். நம்ம ஊரில் உள்ள திருவூர் மக்கள் எல்லாருமே நம்மளையும் மதிக்கணும், என்னை பார்த்து எல்லாருமே வணங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு. அதனால தான் அவங்க அப்பா கிட்ட எல்லா மந்திர சக்திகளையுமே கற்றுக்கணுன்றதுக்காக தியானம் பண்ண தொடங்கிட்டாங்க. டே ஆதி, சாதாரணமாக உனக்கு எல்லா மந்திர சக்திகளையும் நான் சொல்லித்தர மாட்டேன். தொடர்ந்து 48 நாட்கள் நீ கடவுளை வழிபட்டுட்டே ஓமம் வளர்த்து தவம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் உனக்கு 48 நாட்களில் 48 மந்திர சக்திகளையுமே நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஆதியும் தொடர்ந்து 48 நாட்களும் கடவுளை வழிபட்டு ஓமம் வளர்த்து தவம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தான் 48வது நாள் முடியுது. 48 நாள் பூஜைகள் முடிஞ்சதுமே அடுத்த 48 நாட்கள் என்னென்ன மந்திரத்தை கற்றுக்கணுமோ எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டாரு. ஆமாம், இந்த மாயாண்டிக்கு தான் பேச முடியாதுல்ல, எப்படி அவங்க பையன்கிட்ட பேசியிருப்பாங்க, விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்ட்டு எல்லாத்துக்குமே யோசனை வரும்ல. அவங்க கையில் ஒரு கொம்பு வச்சுருக்குறாங்கல்ல, அது மந்திர சக்தி வாய்ந்த ஒரு கொம்பு. 48 வருஷங்களாக அவங்க தவம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த மந்திர சக்தி வாய்ந்த கொம்பு அவங்களுக்கு கிடச்சிது. அவங்களுக்கு பேச்சாற்றல் இல்லைங்கிறதுனால அந்த மந்திர சக்தி மூலியமாக என்னென்ன விஷயத்த சொல்லணுமோ அந்த எல்லா விஷயங்களையுமே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கொம்பை வச்சு தரையில் ஒரு தட்டுனா அப்போ தானாகவே அவங்களுக்கு பேச்சு வரலனாலும் அந்த கம்பு அவங்களோட மனசில், அதாவது அந்த மாயாண்டி மனசில் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த கொம்பே சொல்லிடும். இப்படி அவங்களோட மந்திர சக்தி வாய்ந்த கம்பை வச்சு தான் ஆதிக்கே மந்திர சக்திகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரிடா ஆதி, என் கையில் இருக்கிற மந்திர சக்தி வாய்ந்த கம்பு மாதிரியே உனக்கு ஒரு கம்பு தரேன்னு சொல்லிட்டு ஆதிக்கும் மாயாண்டி ஒரு மந்திர சக்தி வாய்ந்த கம்பை தந்துட்டாங்க. இப்போ மாயாண்டியும் அந்த திருவூரை விட்டு அவங்களோட ஊருக்கு கிளம்பிட்டாங்க. மாயாண்டி திருவூரை விட்டு போனது தான் போனாங்க. இந்த ஆதியோட ஆட்டம் ஆரம்பிச்சது. ஆதி அவனோட மந்திர சக்தியால் திருவூர் மக்கள் எல்லாரையுமே ஒரு ஆலமரத்தடிக்கு வரவழைச்சிட்டான். எல்லா மக்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி தான் இந்த ஊரே இயங்க போகுது. இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகணும்னா கூட அதை நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும். செல்வ செழிப்பாக இருக்கணுமா, அதுக்கும் என்கிட்ட வாங்க, வழி சொல்கிறேன். படிப்பு நல்லா வரணுமா குழந்தைங்களுக்கு, கூட்டிகிட்டு வாங்க, நான் அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களையும் பண்ணுறேன். திருமணமாகாமல் இருக்கிறாங்களா, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, திருமண தடைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். புது வீடு கட்டணுமா, என்னை வணங்கிட்டு போங்க, என்னோட ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த ஆதி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த திருவூர் மக்களுக்கு ரொம்பவே பயமாகவும் அதிர்ச்சியாகவும் வியப்பாயிடுச்சு. இது நம்ம மாயாண்டி மகன் ஆதி தானே, இத்தனை நாளாக நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனாக தானே இருந்தான். இப்போ என்ன, நான் சாமியார் அது இதுன்னு எதுனாலும் என்னை கேட்டு தான் பண்ணணும், என்ன வணங்குங்க அப்படி இப்படின்னுலாம் சொல்கிறானே, ஒன்றுமே புரியலையே, என்ன நடக்குது அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க.
மக்கள் எல்லாம் அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த ஆதி, நீங்கள் யாரும் என்னை நம்பலை போல இருக்கே, என்னோட மந்திர சக்தியை பார்த்தீங்கன்னா தான் நம்புவீங்க, இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பொழுதாக இருக்கும் இந்நேரம் மதிய பொழுதாக மாற ஜீ பூம்பா என்னோட மந்திர சக்தியால் எல்லாமே மாறட்டும், காலை பொழுது மதிய பொழுதாக மாறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காலை பொழுது மதியான பொழுதாக மாறிடுச்சு. மக்களே, திருவூர் மக்களே, இப்போ எல்லாரும் என்னை நம்புறீங்களா? என்னோட மந்திர சக்தியை நம்புறீங்களா? என்ன நம்புறீங்களா? இனிமே என்னை யாராவது வணங்காமல் இருப்பீங்களா? சொல்லுங்க. என்னோட மந்திர சக்தியை நீங்கள் எல்லாருமே உங்கள் கண்ணால் பார்த்தீங்கல்ல, இனிமே யாராலையும் மறுப்பு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாரும் கேட்க போகிறீங்க, அது மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு இப்போ உண்மையாலுமே பயம் வந்துடுச்சு. அதனால் அந்த திருவூர் மக்கள் எல்லாருமே சரி ஆதி, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த ஆதியும், என்னது ஆதியா? நான் ஒன்றும் சாதாரண ஆதி கிடையாது, மந்திர சக்தி வாய்ந்த சாமியார் ஆதி, இனிமே என்ன சாமியார் ஆதின்னு தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு வேற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களும், சரி ஆதி சாமியாரே, நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம், உங்களை வணங்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே வணங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த ஆதி மட்டும் தனியாக நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். நம்ம சொல்கிற எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திருவூர் கிராமமே நமக்கு சொந்தமாக போகுது. டே ஆதி, நீ தாண்டா ஆதி, இந்த ஊருக்கே ஆதி. இனிமே யாராலையும் உன்னை அசைக்க முடியாது, தூசியா கூட நினைக்க முடியாது. நம்ம ராஜ்யம்தான் ஆதி ஆதி ஆதி, ஆதியோட ராஜ்யம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு தன்னந்தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம கோட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற குகைக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, எவ்வளோ நேரம் சும்மாவே இருக்கிறது, நம்மளால் இப்படி இருக்க முடியலையே. எல்லா மந்திர சக்திகளையும் நாம் கற்றுக்கிட்டோம். இதை வச்சு இதுக்கப்புறம் நம்ம விளையாட்டை நம்ம விளையாட வேண்டியது தான். இப்போ நமக்கு என்ன வேணும்? பொற்காசுகள் வேணுமே, அதுக்கான வேலையை பார்ப்போம். இன்னைக்கு அதுக்கான நாள் வந்துருச்சுல்ல. இரவு நேரமாகட்டும், சீக்கிரம் இரவு நேரமாகட்டும், என்னோட மந்திர சக்தியால் எனக்கான பொற்காசுகளை நான் எடுக்க போகிறேன், சீக்கிரம் அப்படின்றாரு. உடனே இரவு நேரம் ஆயிடுச்சு. அந்த அழகான 3 நட்சத்திரங்களும் வந்துடுச்சு. நட்சத்திரத்துக்கு நடுவில் அந்த வெண்ணிலா மட்டும் வந்தால் போதும், நம்மளோட மந்திர சக்தியால் நிலாவிலேருந்து பொற்காசுகளை வரவழைக்கலாம் அப்படின்ட்டு காத்துட்ருக்கிறாரு. சில நிமிஷத்துலேயே அந்த 3 நட்சத்திரத்துக்கும் நடுவில் வெண்ணிலா வந்துருச்சு. எதுக்காக இவ்வளோ நேரம் நாம் காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த வெண்ணிலாவே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன, நாம் நம்ம மந்திர சக்தியை வச்சு நிலாவிலேருந்து பொற்காசுகளை பொழிய வைக்கலாம். மழையாக பொழிய போகுது. நிலவே, எனக்கு பொற்காசுகளை பொழியுமாறு உன்னை வேண்டுகிறேன். பொற்காசுகள் வேண்டும். நிலவே, எனக்கு பொற்காசுகளை அள்ளி வழங்கு. மழையாக எனக்கு பொற்காசுகள் வேண்டும் அப்படின்னு வழிபட்டுட்டே யாகம் வளர்க்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வானத்தில் உள்ள அந்த 3 நட்சத்திரங்களும் நிலா பக்கத்தில் வந்து ரொம்ப மங்களாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தங்கமலை பொழியுது. இப்போ ஆதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாம் நினச்ச மாதிரியே பொற்காசுகள் மழையவும் பொழிய வச்சுட்டோம். எவ்வளோ பொற்காசுகள் இருக்குது, இதையெல்லாம் நாமளே வச்சுக்கணும். சும்மா ஒரு கோணி பையில் அள்ளி வச்சா எப்படி தெரியும்? நம்மளோட செல்வாக்கு என்னன்னு எல்லாருக்குமே தெரியணும். அதனால் ஆதி கோட்டைக்கு கொண்டு போய் நம்மளோட கல் சுவரில் ஒவ்வொன்றுத்தையுமே பதிய வைப்போம். இதுக்கப்புறம் நம்ம கோட்டை தங்க கோட்டையாக மாறப்போகுது அப்படின்ட்டு எல்லா பொற்காசுகளையுமே எடுத்துட்டு ஆதியோட குகைக்கு போயிட்டாரு. காலையில் விடிஞ்சதுமே ஆதியை சந்திக்கிறதுக்காக அந்த ஊரில் உள்ள 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஆதி சாமியாரே,
உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். கண்டிப்பாக உங்களால் எங்களுக்கு உதவ முடியும்னு நினைக்கிறேன். இந்த திருவூரில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஊரே மாசடைஞ்சு போய் கிடக்குது. அதை எல்லாத்தையுமே நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். சுத்தம் செஞ்சு ஊரை ரொம்ப அழகாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம திருவூரை பார்க்கவே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதனால் மழை பொழியும்ல, நிறையா மழை நீர் இருக்கும். அந்த நீரெல்லாம் சேமிக்கிறதுக்காக நம்ம ஏரியில் ஒரு அணை கட்டலான்னு இருக்கிறோம். அந்த அணை கட்டுறதுக்கான போதிய பணம் மட்டும் இல்லை. அதுக்கு நிறையா பணம் செலவாகும். அதுக்கான வேலைகளெல்லாம் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு உங்களோட மந்திர சக்திகளை மட்டும் நீங்கள் சொல்லித்தரீங்களா? எல்லா மந்திர சக்திகளையும் சொல்லித்தர வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேலைகள் பார்த்தாலும் சோர்வடையாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும். அதுக்கான ஒரு சின்ன மந்திரத்தை மட்டும், ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் எங்களுக்கு சொல்லித்தாங்களேன். ஏன்னா நீங்கள் தானே ஆதிசாமி அன்னைக்கு சொன்னீங்க, உங்களுக்கு எந்த உதவிகள் வேணும்னாலும் என்கிட்ட வாங்க, வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு. அதனால தான் நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி புறப்பட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கற்றுக்குறோம். அப்படின்னா நாங்களும் எங்களால் முடிஞ்ச சக்திகளால் இந்த ஊரை ரொம்பவே சூப்பராக பாதுகாக்க முடியும்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த ஆதிசாமியாரும், என்ன நீங்கள், நான் சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நின்றுவீங்களா? நீங்கள் 2 பேர் என்ன இவ்வளோ அவசரப்படுறீங்க? என்னை சில காலங்கள் கூட ஓய்வெடுக்க விட மாட்டேங்கிறீங்களே. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும். அதுக்கு நீங்கள் கால அவகாசம் கொடுக்காம எனக்கு அதை சொல்லிக்கொடு, இதை சொல்லிக்கொடு, எனக்கு இது வேணும், அது வேணும், ஊர் நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும்ன்ட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. மந்திர சக்தியெல்லாம் எல்லா நேரத்துலேயும் எல்லாத்துக்கும் சொல்லி தந்துட முடியாது. அதுக்குன்னு சில காலங்கள் இருக்குது. நான் சொல்லி அனுப்புகிறேன், அப்போ நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்லி அவங்க 2 பேரையுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ அந்த ஆதி தனக்குத்தானே பேசிக்கிறாங்க. என்னடா ஆதி, நீ நினச்சதெல்லாம் நடக்கும்னு பார்த்தா வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குதே. நம்ம ராஜ்யமாக இருக்காது போல இருக்கே. எல்லாரும் எனக்கு மந்திரத்தை சொல்லித்தா, எனக்கு வேணும், உனக்கு வேணும்ன்ட்டு மாற்றி மாற்றி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்களே. மந்திர சக்தியை நாம் மற்றவங்களுக்கு சொல்லி தந்தோம்னா நம்மளோட மந்திர சக்தி நம்மளை விட்டு போயிடுமே. நம்மளால் கோடீஸ்வரனாக ஆக முடியாதே. நமக்கு தங்க காசுகள் வேணுன்றதுக்காகத்தானே நாமளே மந்திர சக்தியெல்லாம் நம்மளோட அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். ஏன் இது மாதிரி எல்லாரும் நினைக்கணும்? இதுக்கப்புறமும் நாம் இங்கே இருக்கிறது நல்லதே கிடையாது. சரி, நம்ம இப்போ திருவூரை விட்டு புறப்படுவோம். வழியாக நடப்போம். நமக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குதோ அந்த இடத்துக்கு போயிடலாம். இரவு நேரமானால் நம்ம திருவூருக்கு வந்து நிலவை பார்த்து நம்ம தங்கமழை பொழிய சொல்லுவோம். நிலவு தங்கமழை பொழிஞ்சதுமே தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கே போயிடலாம். சரி, புறப்படுவோன்னு சொல்லிட்டு சுவரில் ஒட்டி வச்ச எல்லா தங்க நாணயங்களையும் எடுத்து ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டாரு. அப்படியே அவரோட மந்திரக்கோளையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நடந்து போயிட்டே இருந்ததில் ரொம்பவே களைப்பாயிடுச்சு. அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டாங்க. சரி, இப்போ நாம் எவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம், இப்போ தான் நம்ம நல்லா ஓய்வெடுத்துட்டோம்ல, நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட பயணத்தை தொடர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இரவு நேரம் ஆயிடுச்சு. திருவூருக்கும் வந்துட்டாங்க. இப்போ என்ன, நம்ம நிலவு வந்ததுமே பொற்காசுகளை பொழிய வைக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு இப்போவும் யாகம் வளர்த்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி இங்கே வழிபட்டுட்டு இருக்க நேரம்னு பார்த்து 2 ரவுடிங்க வராங்க. இது ஆதி தானே? அவன் அந்த மந்திரக்கோலை வச்சுட்டு தானே ஊருக்குள்ளே எல்லாரையும் ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணுறோம். இரு, அந்த மந்திரக்கோலை நாம் எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சிடலாம். அப்போ அந்த ஆதியோட மந்திர சக்தி எதுவுமே வேலை செய்யாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட மந்திரக்கோலை அந்த 2 ரவுடிங்களும் எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. இப்போ அந்த 2 ரவுடிங்களும் வந்துட்டு, டேய் ஆதி, அந்த பையில் என்ன வச்சுருக்கிற? ஒழுங்கு மரியாதையாக அதில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து காமி, குடு அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. அதுக்கு இந்த ஆதியும், அதில் எதுவுமே இல்லை, நீங்கள் யார்? இந்த ஊருக்கே புதுசாக இருக்கிறீங்களே, என்ன பயமுறுத்துறீங்களா? நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க. என்னோட மந்திர சக்தியால் உங்களை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? போயிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஏய், என்னடா ஆதி, இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாத. உன்னோட எல்லா வேலைகளும் எனக்கு தெரியும். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்ட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க. அந்த ஆதியும் அவர் பக்கத்தில் வச்சுருந்த மந்திரக்கோலை எடுக்கிறதுக்கு திரும்புகிறாங்க. பார்த்தா மந்திரக்கோலை காணவே காணோம். ஆதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிப்போச்சு. இரவு நேரமாக வேற இருக்கு, பயம் தாங்க முடியல. என்னடா இது, ரெண்டு இவ்வளோ பெரிய தடிமாடு மாதிரி இருக்கிற ரவுடிங்க நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டுமே. நம்மளோட மந்திரக்கோள் இருந்தால் மட்டும்தானே மந்திரம் எல்லாமே வேலை செய்யும். இப்போ அது எங்கே போச்சுன்னே தெரியலையே. இந்த பொற்காசுகள் வேற இதில் இவ்வளோ இருக்குது. இதை நாம் அந்த குகையிலேயே வச்சுட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாமல் எல்லா பொற்காசுகளையும் கொண்டு வந்துட்டுமே. இப்போ என்ன பண்ணுறது? இந்த ரவுடிங்க நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்ட்டு பயமாக இருக்கே. சரி, கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் அந்த பையை திறங்க அப்படின்ட்டு அந்த ரவுடிங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அந்த பையை திறந்து பார்த்தா அவ்வளோ பொற்காசுகள் இருக்குது. அந்த 2 பையவும் கீழே தலையெல்லாம் கொட்டி பார்க்குறாங்க. பை முழுக்க தங்க காசுகளாக தான் இருக்குது. இப்போ எல்லா தங்க காசுகளையும் மறுபடியும் அதே பைக்குள்ளே அள்ளி போட்டுக்கிறாங்க. டேய் ஆதி, இதுக்கப்புறம் இது உன்னுடையதல்ல, என்னுடையது என்னுடையது அப்படின்ட்டு அந்த 2 ரவுடிங்களும் சொல்லிட்டு அந்த 2 கோணி பையில் உள்ள தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து புறப்பட்டுட்டாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து ஆதி ஒரு சாதாரண மனுஷனாயிட்டான். அப்போ தான் அந்த ஆதிக்கு தோணுது, நாம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோம். இதுக்கப்புறமும் நாம் இப்படி யாரையும் ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு நல்லவனாக மாறிட்டான். அந்த 2 ரவுடிங்களும் யாருன்னா, காலையில் ஆதியை சந்திக்கிறதுக்காக 2 பேர் வந்தாங்கல்ல குகைக்கு, அவங்க தான் அவங்களோட உருவத்தை மாற்றி இப்படி ஒரு உருவத்துக்கு மாறி இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சதுமே அவங்க 2 பேருமா சேர்ந்து எடுத்துகிட்டு போன தங்க நாணயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஆதிக்கிட்டேயே கொண்டு வந்து கஷ்டப்படுற எல்லா மக்கள்கிட்டையுமே ஆதி கையாலேயே கொடுக்க வச்சுட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரையும் ஏமாற்றி பிழைக்கணும்னு நினைக்கவே கூடாது. நம்ம செய்கிற பாவங்கள் நம்மளை தான் சேரும். சொல்லப்போனால் அவன் செய்த பாவங்கள் தான் அவனுக்கு மிகப்பெரிய பாடமே. ஆனால் நாம் நல்லது நினச்சி நல்லதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தானாகவே நல்லதெல்லாம் சேரும். கெட்டவனும் நல்லவனாக மாறுறதுக்கான வழி என்னன்னா, அவனோட கஷ்டத்தில் அவன் விழுந்து எழும்போது தான் அவனுக்கு புத்தி வரும், அவன் நல்லவனாக மாறுவான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.